வணக்கம், வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கண்டென்ட் சேனல் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 14 முன்னிட்டு எந்த படம் ரீரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அதை பற்றி அன்றைக்கி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 வந்து எந்த படம் ரீரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்? எனக்கு காதல் படம் ஆக்சுவலாக பிடிக்கும். ஏன்னா வந்து அது ட்ரூ லவ், அது எந்த காசு பேஸ்ட் எக்கனாமிக் இல்லாமல் பார்க்குற படம் அது. ஸோ அது ஒர்க் ஷாப்பில் அது வேலையை பேஸ் பண்ணி தான் லவ் வரணுன்றது அவசியம் கிடையாது. என்னால் தன்னம்பிக்கை இருக்குது, என்னால் வந்து குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கை இருக்குது. பட் வந்து சமுதாயம் ஒத்துழைக்க மாட்டேங்க அந்த படத்தில். அதனால் அந்த படம் பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பாக இருக்கும் அது. ஸோ அதனால் நான் அந்த படத்தை சொல்லுவேன். ஏன்னா அதில் ஜாதி நான் வந்து இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான். ஆக்சுவலாக சொல்லலாமான்னு தெரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்போ சாதாரண விஷயம். அதெல்லாம் நான் அது வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு அந்த இது கிடையாது. ஸோ நல்லபடியாக வந்து நமக்கு தேவை இந்த எக்கனாமிக் படி, இந்த பொருளாதாரப்படி சர்வைவல் ஆகும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான் நான் இருக்கணும். ஸோ நல்லா தான் பார்த்துட்ருக்கேன். என் ஒய்ஃப் நல்லா தான் பார்த்துட்ருக்கேன், நல்லா தான் இருக்கா, ராணி மாதிரி தான் இருக்கா. ஸோ ஓகே ப்ரோ, நீங்கள் இப்போ அடுத்து என்ன படம் எதிர்பார்க்குறீங்க ரீரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்? ரீரிலீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு காதல் படம் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும், ரீரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். பட் அந்த படம் நல்லாயிருக்கும். கிளைமேக்ஸ் தான் எனக்கு ஏற்றுக்க முடியாது. ஓகே, அக்செப்ட். ஓகே ப்ரோ, 2 கிட்ஸுக்கு இப்போ லவ் பண்ணலாம் நிறையா வந்திருக்கும். நீங்கள் 90 கிட்ஸ்ன்றீங்க, 2K கிட்ஸுக்கு 95. ஓகே ப்ரோ, 2K கிட்ஸ்லாம் படம் வந்திருக்கும். அந்த மாதிரி படம் என்ன படம் பார்த்துருக்கீங்க? 2K கிட்ஸ்னா ரீசெண்டாக லவ் மூவினா சீதாராம் பார்த்துருக்கேன். அது நல்லா இருக்குது. அது நான் நம்ம காதல் கோட்டைக்கு அப்புறம் லெட்டரில் லவ் பண்ணதுன்னு அந்த படம் தான் இல்லையா? அந்த படத்தில் கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாதிரி ஓகே, ரொம்ப பாதிச்சிருக்கு, பர்சனலாக ரொம்ப பாதிச்சிருக்கு. நீ எனக்கு யாருன்னு தெரிஞ்சும் நான் உன்னை சொல்லாமல் இருக்கேன்றது நல்லாயிருக்கு. ராம் சீதா. சரி, உங்கள் லைஃப்பில் காதல் எப்படி கலவரமாச்சு? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அது வந்து சோசியல் மீடியாவில் வரக்கூடாது. சும்மா நார்மலாக எப்படி கலவரமாச்சுன்னு சொல்லலாம். கலவரம்னு சொல்ல முடியாது, அது நம்மளோட வந்து நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன்றதை அவங்களுக்கு தெரியப்படுத்தினாலே போதுமானது தானே. ஸோ அதை கலவரம்னு சொல்கிறத விட நீங்கள் எவ்வளோ எப்படி பார்த்துப்பீங்க உங்கள் நம்ம சொல்லுவோம் காசு வச்சு தான், எக்கனாமிக் வச்சு தான் எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ எக்கனாமிக் தான் ரொம்ப முக்கியம், கேஸ்ட்ன்றது செகண்டரி தான். நான் நல்லா பார்த்துப்பேன்றது எனக்கு தெரியும், என்னை நம்பி வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியும், நல்லா பார்த்துப்பேன், நல்லா தான் பார்த்துட்ருக்கேன் நான். ஸோ எங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் கிடையாது, நல்லா சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் எல்லா பேரண்ட்டுமே பையனை நம்புங்க, எக்கனாமிக்கை நம்பாதீங்க. பையன் ஸ்ட்ராங்காக இருக்கான், நான் பார்த்துக்கிறேன், ஓகே. 10,000 வேலையும் குடும்பம் நடத்தலாம், 1 லட்சம் குடும்பம் நடத்தலாம். அவங்களோட மனநிலைமையில தான் இருக்குது எல்லாமே இல்லையா? வேற என்ன? ஹாய் ப்ரோ, இப்போ பிப்ரவரி 14 வந்து லவ்வர்ஸ் டே வருது. அன்னைக்கு என்ன படம் ரீரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்? எனக்கு காதலர் தினம் என்னோடய சாய்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு சாட்டிங்கில், அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி, இப்போ எல்லாருமே அதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், மொபைலில் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அவங்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணி லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது காமெடியாகவும் சில விஷயங்கள், இந்த ஃபேக் ஐடிஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? அதுலேயும் அதுவும் பார்த்தீங்கன்னா அதில் தான் ஃபஸ்ட்டு அவங்க அவேர்னஸ் மாதிரி கொண்டு வந்தாங்க. அவேர்னஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு காமெடியாக இருந்துச்சு. அது நம்ம வருங்க, நம்ம ஃபேக் ஐடி யூஸ் பண்ணுறப்போ அது அந்த ஜோக்கு தான் நம்ம ஞாபகம் வரும். ஸோ அது ஒன்று. அப்புறம் வந்து ஒரு நிலையில் இருக்கணும், ஒரு சாய்ஸ்னால் அதாவது அந்த பொண்ணு வந்து உண்மையிலே அந்த படத்தில் வந்து உண்மையிலேயே கடைசி வரைக்கும் கரெக்டாக இருப்பாங்க. அந்த பாய் வந்து எப்படி வேணா எந்த தரத்தில் வேணா இருக்கட்டும், எப்படி அவர் கஷ்டப்படுறாரு எப்படி இது இல்லை, அவங்க லவ் பண்ணியிருக்காங்க, அது கடைசி வரைக்கும் அவங்க வந்து அதுக்கு எந்த ஒரு அடுத்த சாய்ஸ்க்கு போகாமல் இருப்பாங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் அந்த சாய்ஸ் போகாமல் இருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர். பட் அப்புறம் இந்த பையனும் சரி, கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து ஒரு மறுபடியும் படிப்பு, ஒரு பெரிய காலேஜில் படிப்பார். அது எல்லாமே பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் நிறையா இருக்கும் அதில். லவ்வுக்கு நான் சொல்கிறது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் எந்த படம் ரீரிலீஸாக பார்த்தீங்க? லவ் படம் இனிமேல் பார்க்கணும், எந்த படம் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரீரிலீஸுக்கு? பிரேமம். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு சீதாராமன் படம் நல்லா ஒரு மாதிரி குட் லுக்கிங் படமாக இருந்துச்சு. ப்ளஸ் லவ் டுடே, பிப்ரவரி 14 வந்து என்ன லவ் படம்னு வர்றது நான் சொல்கிறேன், அது வந்தாலும் ஒன்று வரட்டினா ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சு கில்லி ரீலீஸ் விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நிறைய வாரணமாயிரம் படம், ப்ளஸ் இதுக்கு முன்னாடி என்ன படம் வந்துச்சு சரியாக தெரியல, வாரணமாயிரம் படம் வந்துச்சு, ப்ளஸ் சில மூவிஸ்லாம் வந்துச்சு, 3 வந்துச்சு. ஸோ அதெல்லாம் விட்டாங்க. ஸோ அதுவும் பிப்ரவரி 14 ரீலீஸ் விட்டால் நல்லாயிருக்கும். பட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டிங் மூவினா கில்லி சொல்லலாம். ஸோ ஏன்னா அதுக்கு இன்னும் நிறைய ஹைப் வரும்.
ஸோ மக்கள் அதை வந்து நல்லா எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஏன் கில்லின்னு சொல்கிறீங்க? கில்லியில் ப்ரோ லைக் என்ன சொல்கிறது, படம்னா அதான் ப்ரோ படம். நான் வந்து தீவிர தளபதி ஃபேனு. இப்போ தளபதி வேறு இப்போ கட்சி ஆரம்பித்து வராரு. ஆமாம். ஸோ அதான் இப்போ வாரணமாயிரம் 3ன்னு விடுறப்ப கில்லி விட்டால் இன்னும் நல்லா மக்களுக்கு ஹைப் ஆகும், இன்னும் தேட்டரில் போய் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ என்ன சொல்கிறது, தேட்டரில் விட வாரணமாயிரம் 3 கம்பேர் பண்ணும்போது கில்லிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹைப் வரும். ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, தேட்டரில் விட்டு இன்னும் மக்கள் அதிகமாக வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன படம் ரீலீஸ் பார்த்துருக்கீங்க? நான் ரிலீஸ் எதுவும் பார்க்கல ப்ரோ. நான் பார்க்கல, நான் எதுவும் பார்க்கல. இந்த வாட்டி எதுவும் பார்க்காம ஐடியா இருக்கா? இந்த கில்லி விட்டால் நல்லாயிருக்கும், அதான் பார்க்கலாம் என்னதுன்னு பார்ப்பாங்க. தேங்க்யூ ப்ரோ. அதனால தான் தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 லவர்ஸ் டே வருது. அப்போ வந்து எந்த படம் ரீலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்? 3 படம். 3 படம். வேறு 3 ஜோ ஜோ இப்போ தான் வந்திருக்கு. அது வேணா வேற என்ன, லவ் டுடே. நீங்கள் இதுக்கு என்ன படம் ரிலீஸ் ஆன படம் பார்த்துருக்கீங்க? ரிலீஸ் ஆன 3 படம். 3 படம் மட்டும் பார்த்துருக்கீங்க. ஆமாம், அந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கு? நல்லா இருந்துச்சா? சரி. எல்லாரும் வாழ்க்கையிலும் லவ்வர்ஸ் அன்னைக்கு ஒரு கலவரம் நடந்திருக்கும். உங்கள் லைஃப் தான் நடந்திருக்கா அப்படி? ஒரு பொண்ணை லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா? நான் நினச்சி ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த பிள்ளையா சரி விடு, அது விட்டுட்டு போயிடுச்சு, அதே மனசுல வச்சுக்கிட்டு ஏன்டா அதெல்லாம் வேணாம் ப்ரோ, சரிங்களா? ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, நல்லா சவுண்டாக பேசுங்க. ஆமாம், சவுண்டாக சரி. பேசுங்க. சரி. ஓகேவா? வேற என்ன படம் பார்க்குற மாதிரி இந்த வருஷம் என்ன படம் பார்க்கலான்னு இருக்கீங்க? இந்த வருஷம் 3 தான் பார்க்கணும். 3 தான் பார்க்கணும். நீங்கள் கண்டிப்பாக வந்துருமா படத்து தேட்டருக்கு? வந்துடும். வரும் ஆனா வராது. அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லானே, என்ன வியாதி உனக்கு? வந்துருன்னு நினைக்கிறீங்க? ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய், உங்கள் பேர்? என் பேர் கௌதம். இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 14 லவர்ஸ் டே வருது. ஆமாம். அன்னைக்கு எந்த படம் ரீலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும்? ஆக்சுவலி ஆல்ரெடி ஆயிடுச்சு, நான் மிஸ் பண்ணிட்டேன். மின்னலே என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட் படம். அது வந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கணும் திரும்ப. இல்லை வேற இப்போ 2K கிட்ஸ் ஆன படம் எந்த மாதிரி படம் பார்க்குறீங்க? 3 அந்த மாதிரி, வாரணமாயிரம் அதுவும் மிஸ் பண்ணிட்டேன் இந்த தடவை. இதுக்கு முன்னாடி ஏதாவது ரீலீஸ் ஆன படம் பார்த்துறீங்களா? இல்லை, பார்த்ததே இல்லை. பார்க்கல. சரி, போகணும். ஓகே ப்ரோ. எல்லார் லைஃப்லையும் காதல் கலவரம் பண்ணியிருக்கோம். உங்கள் லைஃப்பில் காதல் கலவரம் பண்ணியிருக்கா? பண்ணி ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. ஐயோ, அப்படியா? இல்லை, கல்யாணம் இப்போ தான் ஆச்சு, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி. லவ் மேரேஜ் தான். சரி, நீங்கள் எப்படி லவர்ஸ் டே பார்க்குறீங்க? எல்லா டேவும் லவர்ஸ் டே மாதிரி தானே. இல்லை அதை நீங்கள் எப்படி தனியாக பார்க்குறீங்களா? யூனிக்காக இருக்குமே உங்களுக்கு. இல்லை, அது ஒரு 10 இயர்ஸ் ஆனதுனால பெருசாக ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை. ஏதாவது டின்னர் அந்த மாதிரி. ஓகே, தேங்க்யூ. ரீரிலீஸே வேணாம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ? ஆல்ரெடி குப்பைன்னு சொல்லி ஒதுக்கி வச்சு தான் ரீரிலீஸ் பண்ணியிருக்கோம். மறுபடியும் அதை ரீரிலீஸ் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்லை, மக்கள் எல்லாம் ஒரு படத்தை பார்த்துட்டு இன்னொரு படத்தை இந்த படம் எப்படா திரும்பி ரீலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும் ப்ரோ எதிர்பார்ப்பாங்களா? எப்படா ரீரிலீஸ் ஆனால் போகலான்னு இல்லை, எப்படா ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு போய் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் 3 போனேன். அதுக்கப்புறம் போயிட்டு இனிமேல் போகவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் ப்ரோ, என்னாச்சு? போயிட்டு நீங்கள் வேறு எங்க போயிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க போட்டுக்கிட்டு, படத்தையே பார்க்க விட மாட்டாங்க. படத்தையே பார்க்க விட மாட்டேங்க. அவங்க ஒரு தனியாக ஒரு படம் ஓட்டியிருக்காங்க, அதை போய் என்னத்தை பார்த்துக்கிட்டு. ப்ரோ சத்தியமா எதுக்கோ வந்தோம் ப்ரோ, ஜெயிச்சு கொண்டாடலான்னு வந்தோம் ப்ரோ. எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ அதுக்காக படத்து தேட்டருக்கு வரதா? அதுக்கு தான் வராங்க. இவங்களோட மெயின் நோக்கம் படம் பார்க்குறது கிடையாது. போனால் ஒரு ரீல்ஸ் எடுக்கலாம், அவ்வளோதான். ஆவுன்னு கத்துவாங்க, நமக்கு அப்படியே மாசா இருக்கும். ரீல்ஸ் போட்டு லைக் சேர்த்திக்கலாம், ஃபாலோ சேர்த்திக்கலாம், அந்த கணக்கில் தான் போகிறாங்க எல்லாம். தேங்க்யூ ப்ரோ. ஸோ கண்டென்ட் கலவரத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.